किन्तु नलो राजा विशाम्पते ददर्श दावं दह्यन्तं महान्तं गहने वने. பிருஹதஸ்வரர் சொல்ல ஆரம்பிக்கிறார். 63வது அத்தியாயத்தில் தர்மபுத்திரர்கிட்ட சொல்கிறார், இந்த நலமகாராஜாவானவன் இப்படி காட்டில் தன்னுடைய மனைவியை அங்கே விட்டுட்டு அப்படி சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ ஒரு பெரிய ஒரு வனத்துக்கு காட்டுக்கு வரான். அங்கே அந்த காடு முழுவதும் தீ பற்றி எரிகிறது. ஒரே எல்லா இடத்துலையும் தீ பிடிச்சி எரிகிறது. இப்படி அந்த வனத்தில் அங்கே சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே தத்ர சுஷ்ராவ சப்தம் வை மத்தியே பூதஸ்ய கஸ்யசித் அபிதாவனலேத்யுச்சைஹி புண்ணியஸ்லோகேதி சாசகிருத். இந்த தீ பிடிச்சி எரியக்கூடிய அந்த காட்டில் ஒரு சத்தம் கேட்டு தான் இந்த நலனை யாரோ கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குறது. என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பிராணி கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குறது. இதுக்கப்புறம் இந்த நலனானவன் சொல்லிகிட்டே போகிறான். மாபைரீதி நலச்சோக்வா மத்தியமக்னே பிரவேஷ்யதம் ததர்ஷ நாகராஜானம் ஷயானங்குண்டலீகிருதம். அந்த எரிஞ்சின்னு இருக்கக்கூடிய அந்த தீக்கு நடுவில் போகிறான். போய் பயப்படாத அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறான். போய் அங்கே பார்த்தா ஒரு நாகராஜா, ஒரு பாம்பானது படுத்துட்டுருக்கு. எப்படி படுத்துட்டுருக்கு அப்படின்னா குண்டலீகிருதம், அப்படி சுருட்டிண்டு படுத்துட்டுருக்கான். அதை பார்த்ததுக்கப்புறம் சநாகா பிராஞ்சலிர்பூத்வா வேபமானோ நலம் ததா உவாச மாம் வித்தி ராஜன்னாகம் கர்கோடகம் நிருப மயா பிரலப்தோ பிரம்மரிஷிः அநாகாசு மகாதபாः தேன மன்யுபரீதேன சப்தோஸ்மி மனுஜாதிப. அங்கே அந்த நாகராஜாவானவன், அந்த பாம்பானது பிராஞ்சலி பூத்வா கையை கூப்பிண்டு அது பேசித்தான். இந்த நலனை பார்த்து என்னுடைய பேர் கர்கோடகன் அப்படின்னு பெயர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மரிஷியானவர், அவர்கிட்ட நான் அபச்சாரப்பட்டுட்டேன். அதனால் அந்த பிரம்மரிஷியானவர் என்ன கோபத்தினால சபிச்சுட்டார். அதனால் நான் இந்த வனத்திலேயே இப்படி இருக்கேன். என்ன சபிச்சார் அப்படின்னா திஷ்டத்வம் ஸ்தாவர இவ யாவதேதி நலக்வஜித் தோனேதாசி தத்சத்வம் ஷாபான் மோக்ஷ்யசி மத்கிருதாத். அதாவது இந்த வனத்திலேயே நீ அசையாமல் இருக்கணும் அப்படின்னு சாபம் விட்டுட்டார். அதனால தான் இவ்வளோ தீ பிடிச்ச போதிலும் இந்த பாம்பால் அங்கேருந்து நகர்ந்து போக முடியல. என்ன, பொதுவாகவே பாம்புகள்லாம் ரொம்ப குளிர்ந்த பிரதேசங்களில் தான் இருக்கும். நம்மளே நிறைய இடத்துல பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ரொம்ப எங்கே குளிர்ச்சியாக இருக்கோ அந்த இடத்துல தான் பாம்புகள்லாம் இருக்கும். இந்த பச்சை மரங்கள், வேப்ப மரம் எப்போவுமே குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் வேப்ப மரத்தில் இருக்கும். அது மாதிரி பல மரங்கள் இருக்குது. அந்த மரங்களில் இருக்கும், என்ன குளிர்ச்சியாக இருக்குங்கிறதுனால. அதே மாதிரி ஜலத்தில் இருக்கும். நதி, குளங்கள், இந்த மாதிரி ஜலங்கள்லேயும் பாம்பு இருக்கும். ஏன்னா அதெல்லாம் எப்போவுமே குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது. இது மாதிரி பல இடங்கள் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இடத்துல பாம்புகள் இருக்கும். ரொம்ப உஷ்ணமாக இருக்கிற இடத்துல பிரதேசத்தில் அதால் இருக்க முடியாது, இருக்கவும் இருக்காது. அதனால தான் நம்ம ஜூவில் பார்த்தா கூட ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே போட்டு வைக்கிறான் பாம்பை. அது ஃபுல்லாக ஏசி, இந்த கண்ணாடி கூண்டுக்குள்ளே முழுக்க ஏசி. என்ன, பாம்புகள்லாம் குளிர்ச்சியான இடத்துல இருக்குங்கிறதுனால. இப்படி இந்த பாம்புகளானது குளிர்ச்சியான இடத்துல தான் இருக்கும். ஆனால் இந்த பாம்பானது இந்த காடு ஃபுல்லாக தீ பிடிச்சி எரியிறது, இந்த பாம்பு அங்கேயே தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த பிரம்மரிஷியோட சாபம்.
குண்டலீகிருதம், நீ வந்து இப்படியே இருக்கணும், ஒன்று அசைவே அப்படியே ஸ்தாவர இவ அப்படின்னார். அப்படின்னா அப்படியே அசையாமல் ஒரே இடத்துலையே அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுட்டார். அதனால் இந்த பாம்பானது இதால் ஒன்றும் பண்ண முடியல, அசையவே முடியாது, இதால் ஒன்றுமே பண்ண முடியாது, நகர முடியாது, நெளிய முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கணும் ஒரே இடத்துல. அப்படிங்கிறதுனால இது இப்படியே இருந்துட்டுருக்கு. இதுதான் சாபம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த நலன் அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணிய ஸ்லோகா அப்படின்னார். நலன்னு சொல்லக்கூடிய இந்த புண்ணிய ஸ்லோகன், புண்ணியாத்மா, இவன் என்னைக்கு வரானோ அப்போ தான் உனக்கு இந்த சாபமானது விமோச்சனமாகும் அப்படின்னு சொன்னார். அதை தெரிவிச்சுது. அதுக்கப்புறம் மேற்கொண்டு இந்த கர்க்கோடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகம் பேசித்து, உபதேக்ஷ்யாமி தே ஸ்ரேயः த்ராதுமர்ஹதி மாம் பவான் சகா ச தே பவிஷ்யாமி மத்சமோ நாஸ்தி வன்னகः. இந்த கர்க்கோடகன்னு சொல்லக்கூடிய பாம்பு என்ன சொல்லித்து அப்படின்னா, இவன்கிட்ட சொல்லித்தான் நலனை பார்த்து, நான் வந்து உனக்கு ஒரு ஸ்ரேயஸ், ஒரு நல்லதை உனக்கு வந்து உபதேக்ஷியாமி, நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன், என்னை நீ காப்பாற்று அப்படின்னு சொல்கிறதான். அதே மாதிரி என்னை போல் உனக்கு ஒரு நண்பன் நாஸ்தி பர்ணகா, இந்த ஒரு பாம்புலேயே என்னை போல் ஒரு நண்பன் உனக்கு யாருமே இருக்க மாட்டான் அப்படின்லாம் சொல்கிறது. அதுக்கப்புறம் அலபுஷ்சதே பவிஷ்யாமி சீக்கிரமாதாய கச்சமாம் ஏவமுக்த்வா சநாகேந்திரः பபூவாங்குஷ்டமாத்ரகः தம் கிரஹீத்வா நலः பிராயாத் தேசம் தாவவிவர்ஜிதம் ஆகாசதேசமாசாத்ய விமுக்தம் கிருஷ்ணவர்த்மனா உத்ஸ்ரஷ்டுகாமந்தன்னாகः புனः கர்க்கோடமப்ரவீத். அந்த தீப்பிடிச்ச காட்டிலேருந்து இந்த பாம்பை காப்பாற்றுறதுக்காக அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறான். அந்த பாம்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா, அங்குஷ்ட மாத்திரகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்ட விரல் சைஸில் தான் இருந்துதான். அவ்வளோதான் இருக்குது அதோட உருவமே, அப்படி இருந்துட்டுருக்கு. அப்பேற்பட்ட அந்த நாகத்தை இவன் எடுத்துக்கிறான். எடுத்து அந்த காட்டு தீயிலேருந்து அந்த இடத்த தாண்டி வந்தான் ஒரு இடத்துக்கு. அங்கே வந்து இந்த கர்க்கோடகன்னு சொல்லக்கூடிய பாம்பு மறுபடியும் பேசித்தான். பதானி கணயன் கச்ச ஸ்வானி நைஷதகானிசித் தத்ர தேஹம் மகாபாஹோ ஸ்ரேயோ தாஸ்யாமி யத்பரம். இது என்ன சொல்லிது அப்படின்னா, இதுக்கப்புறமா நீ பதானி அடியடியாக வச்சு போகணும், அந்த ஒரு அடியும் நீ கணக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தான். இது நீ இப்படி ஒரு அடியும் எண்ணிகிட்டே போனேன்னா உனக்கு வந்து நான் ஒரு பெரிய ஒரு நல்லதை பண்ணுவேன், ஸ்ரேயா, பெரிய ஒரு நல்லதை உனக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லித்தான். அப்போது இவன் வந்து ஒரு அடியும் எண்ணிகிட்டே போகிறான். அதாவது சம்ஸ்கிருதத்தில், ஏன்னா அந்த காலத்துலலாம் சம்ஸ்கிருதத்தில் தான் எல்லாருமே பேசிப்பா. அப்படிங்கிறதுனால சம்ஸ்கிருதம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு பாஷையாக இருந்தது. அதனால் கிராமங்கள்லாம் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறது சம்ஸ்கிருதத்திலே தான் பேசிப்பா. இப்படி இருந்த காலத்தினால இவன் வந்து கணக்கு பண்ணுறான். ஏகம் துவே இப்படின்னு சொல்லி அடியடியாக எடுத்து வச்சுட்டே போகிறான். அப்போது என்னாச்சு அப்படின்னா, ததசங்கியாதுமாரப்தம் அதசத்தசமே பதே தஸ்ய தஷ்டஸ்ய தத்ரூபம் க்ஷிப்ரமந்தரதீயத சதிருஷ்ட்வா விஸ்மிதஸ்தஸ்தௌ ஆத்மானம் விக்ருதன்னலः ஸ்வரூபதாரிணம் நாகம் ததர்ஷ சமஹாபதிः ததः கர்க்கோடகோ நாகः சாந்த்வயன்னலமப்ரவீத் மயா தேம் தர்ஹிதம் ரூபம் நத்வாம் வித்யுர்த்
வித்யுர்ஜனா இதி. அதாவது என்னாச்சு அப்படின்னா எண்ணிட்டே வந்தான். அஷ்டவு நவ, அதுக்கப்புறம் தசன்னா 10 அப்படின்னு ஒரு அர்த்தம், தசன்னா கடி அப்படின்னு ஒரு அர்த்தம், 2 அர்த்தம். இவன் தசைன்னு சொன்னோன்னே அந்த கர்க்கோட்டகன்னு சொல்லக்கூடிய அந்த பாம்பானது என்ன பண்ணுது அப்படின்னா கடிச்சிருத்து. இவனை கடித்தோடனே அது ரொம்ப விஷமுடைய பாம்பு, கோரமான விஷம். கடித்தோடனே என்னாச்சு அப்படின்னா இவனுடைய சரீரம் அந்த ரூபமே மாறி போயிடுதான். உடம்பு முழுவதும் அப்படி கருப்பாக எடுத்து தன்னுடைய அந்த ரூபமே மாறி போயிடுது. என்ன ஆஜானுபாபுவாக இருக்கக்கூடிய இந்த நலமகாராஜா இந்த பாம்பு கடித்தோடனே துண்டாயிட்டானான். ரொம்ப ஒரு இந்த குள்ள மனிதர்கள்னு சொல்கிற அந்த மாதிரி துண்டுக்கு மாறி போயிட்டானா. தன்னுடைய உடலானது அப்படி மாறி போயிடுத்து. அதே மாதிரி அந்த விஷபாதையினால் உடம்பு முழுக்க அப்படி கருப்பாக போயிடுத்து. இந்த நலன் அவனை பார்த்தா அடையாளமே தெரியல. அந்தளவுக்கு விஷபாதையினால் அவனுடைய சரீரம் இந்த ரூபமே மாறி போயிடுத்தான். இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருது. அதுக்கப்புறம் நதே பயம் நரவ்யாக்ர தம்ஷ்ட்ரிப்யா சத்ருதோபி வா பிரம்மவித்வஞ்ச பவிதா மத்பிரசாதாம் நராதிப. இப்படி ஆனதுக்கப்புறம் அந்த கர்க்கோட்டன்னு சொல்லக்கூடிய அந்த பாம்பானது சொல்லித்தான், நீ கவலைப்படாத, உன்னுடைய ஒரு க்ஷேமத்துக்காக தான் நான் இப்படி உன்னை கடிச்சிருக்கேன். இந்த உன்னுடைய ரூபமானது மறைக்கப்பட்டது, இதனால் உன்னுடைய சத்ருக்கள்லாம் உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு பல விஷயங்களை அது சொல்லித்து. அதே மாதிரி எந்த ஒரு மிருகங்கள்னாலேயோ ஜந்துனாலேயோ உனக்கு எந்த ஒரு பாதியும் ஏற்படாது. உங்கள்கிட்ட எந்த ஒரு விஷ ஜந்துவும் வராது. என்னுடைய விஷமானது உன்னுடைய சரீரத்தில் இருக்கிறதுனால எந்த விஷ ஜந்துவும் உங்கள்கிட்ட வராது. அதனாலேயும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறது, இப்போ நான் கடித்து உன்னுடைய உடம்பு முழுக்க விஷம் பரவிருக்கு, உன்னுடைய ரூபம் மாறி இருக்கே தவிர உனக்கு இதனால் எந்த ஒரு வலியோ வேதனையோ எதுவுமே இருக்காது அப்படின்னு ஒரு இது அனுகிரகம் பண்ணுறது. இது ஒரு தேவதை தான், ஒரு சாபத்தினால இப்படி பாம்பாக வந்தது. அதனால் இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி இதுக்கப்புறம் நீ கடைசியில் ஒரு பிரம்மவித்தா ஆக போகிற அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராஜன் விஷ நிமித்தாச்ச நதே பீடா பவிஷ்யதி சங்கிராமேஷு நராஜேந்திர சஸ்வஜயமவாப்ஸ்யசி. அந்த மாதிரி என்னுடைய இந்த நான் கடித்ததுனால இந்த விஷமானது உன்னுடைய உடலுக்கு ஒன்றும் பண்ணாது. அதாவது இந்த ரூபம் மாறி போனாலுமே கூட உனக்கு வேதனையோ இதனால் ஒரு பாதிப்போ எதுவும் இருக்காது அப்படின்லாம் சொல்லி அதுக்கப்புறம் யுத்தத்தில் உனக்கு வெற்றியானது ஏற்படும் அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கச்சராஜன்னிதசூதः பாஹுகோஹமிதி ப்ருவன்னே சமீபம் ருதுபர்ணஸ்ய சஹிவேதாக்ஷனைபுணம். அதுக்கப்புறம் என்ன சொல்லிது அப்படின்னா, நீ அயோத்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம், அங்கே ருதுபர்ணன் அப்படின்னு ஒரு மகாராஜா இருக்கான். அவனுடைய இடத்துல நீ போய் சூதா அப்படின்னா தேரோட்டியாக நீ அங்கே போய் சேர்ந்துக்கணும். உன்னை மறைச்சிட்டு, அதாவது பாஹுகா அப்படின்னு உன்னுடைய பேரை நீ மாற்றிக்கணும். பாஹுகன் அப்படிங்கிற பெயரில் நீ அந்த அயோத்தியா நகரத்துக்கு போய் அந்த ருதுபர்ணன் அவனிடத்துல நீ போய் சாரத்தியம் பண்ணணும். அப்படி சாரத்தியம்னா தேரோட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விசேஷத்தை சொல்லிட்டு, இந்த ருதுபர்ணன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் வேதங்கள்லாம் தெரிஞ்சவன். அதே மாதிரி அக்ஷநைபுணம் அப்படின்னு சொன்னார். அக்ஷநைபுணம் அக்ஷவித்யா அப்படின்னு ஒன்று, அதாவது இந்த சூதாட்டம் இதில் அவன் ரொம்ப தேர்ச்சி பெற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அயோத்தியாம் நகரீம் ரம்யாம் அத்யவை நிஷதேஸ்வர சதேக்ஷ ஹிருதயம் தாதா ராஜாஸ்வஹிருதயேன வை. அது மட்டும் இல்லாமல் அக்ஷஹிருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூதாட்டம், இதுக்கு அக்ஷஹிருதயம்னு, இது அக்ஷஹிருதயம்னு ஒரு வித்யை.
அது என்னன்னு கேட்டால் இந்த சூதாட்டங்கள்லாம் எப்படி ஆடி ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த க்ஷத்திரியர்களுக்கு இந்த சூதாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர்களுக்கு விதித்தது தான். இது அவர்கள் ஆடினா தப்பு கிடையாது. அது ஆடுறதுமே இந்த நியமத்தோடு ஆடணும். அதுலேயும் சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. அந்த கட்டுப்பாடுபடி நேர்மையாக விளையாடணும். அது தப்பு கிடையாது. என்ன ராஜாக்களுக்கு இது உள்ள ஒரு விஷயந்தான். அப்படி அக்ஷஹிருதயம்னு இந்த வித்யைக்கு பேர். இதில் எப்படி இந்த சூதாட்டம் ஆடுறது அப்படிங்கிறதுல அதில் உள்ள விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதை நன்கு அறிஞ்சவன் இவன். இந்த ரிதுபர்ணன்னு சொல்லக்கூடியவன் இந்த சூதாட்டத்தில் ரொம்ப கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி அஸ்வஹிருதயம்னு ஒரு வித்யை. அஸ்வஹிருதயம்னு சொன்னால் இந்த குதிரையை ஓட்டுறது மட்டும் இல்லை, அந்த குதிரையை பற்றி எல்லாமே தெரிஞ்சுது. அந்த குதிரைக்கு என்ன உணவு கொடுக்கணும், எப்படி கொடுத்தா இது வேகமாக ஓடும், இப்படின்னு இந்த குதிரையை பற்றி விஷயங்கள், அது பல விஷயங்கள், இதெல்லாம் சொல்லக்கூடியது அஸ்வஹிருதயம்னு ஒரு வித்யை. இந்த வித்யானது இவனுக்கு நன்னா தெரியும், நலனுக்கு. அதனால் இந்த கர்க்கோடகம் என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த அஸ்வஹிருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வித்யை நீ ரிதுபர்ணனுக்கு சொல்லி கொடுத்து அவன்கிட்டேருந்து அக்ஷஹிருதயம் அப்படிங்கிற வித்யை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது. அதவா வித்யா அப்படின்னு சொன்ன மாதிரி குரு சுஷ்ரூஷையா வித்யா புஷ்கலேன தனேனவா அதவா வித்யா வித்யான்னு சொன்ன மாதிரி ஒரு வித்யை சொல்லி கொடுத்து இன்னொரு வித்யை தெரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரி இதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மேற்கொண்டு அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு சொல்கிறது. இக்ஷ்வாகுலஜா ஸ்ரீமான் மித்ரஞ்சைவ பவிஷ்யசி ஜதாக்ஷஜ்ஞः ஸ்ரேஜசா யோக்ஷ்யசே ததா. இக்ஷ்வாகு குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அவருடைய குலம். ஸ்ரீமானு அப்படின்னு சொன்னால் பெரிய பணக்காரன் அர்த்தம். அப்படி அவனை நீ நண்பனாக பண்ணிக்கணும். அவன் அக்ஷஜ்ஞான்னு சொன்னால் இந்த அக்ஷவித்யா நன்றாக தெரிஞ்சவன், அறிஞ்சவன். இவனை நீ நண்பனாக பண்ணிட்டா ஸ்ரேயசா யோக்ஷியசே ததா, உன்னை ஒரு ஸ்ரேயஸான மார்க்கத்தில் அவன் சேர்த்து விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு சயோக்ஷ்யசே ஸ்வதாரைஸ்த்வம் மாஸ்மசோகே மனக்ருதாः ராஜ்யேன தனயாபியாஞ்ச சத்யமே தத்பிரவீமிதே. மேற்கொண்டு என்ன சொல்லிது அப்படின்னா, நீ உன்னுடைய மனைவி குழந்தைகள் எல்லாரையும் நீ அடைய போகிற. அதே மாதிரி உன்னுடைய இந்த சோகம், இந்த வருத்தம், துக்கம், துயரம், இது எல்லாத்துலேருந்தும் நீ விடுபட போகிற. அதே மாதிரி ராஜ்யேன தனயாபியாஞ்ச, அதே மாதிரி ராஜ்யங்களையும் நீ சீக்கிரமாக அடைய போகிற. இப்படிலாம் சொல்லி சத்தியமேதத் பிரவீமிதே, நான் சொல்கிறது சத்தியம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த கர்க்கோடகன். அதுக்கப்புறம் ஸ்வம் ரூபஞ்ச ஜதா திரஷ்டும் இச்சேதா ஸ்வன்னராதிப சம்ஸ்மர்த்தவ்யஹ ததா தேஹம் வாசச்சேதம் விவாசயே. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இந்த கர்க்கோடகன்னு சொல்லக்கூடிய இந்த பாம்பானது இவனுக்கு ஒரு திவ்யமான ஒரு வஸ்திரம். அது சாதாரண வஸ்திரம் இல்லை, ரொம்ப விசேஷமான வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை கொடுக்கறது தான். இது என்ன சொல்லிது அப்படின்னா, உன்னுடைய இந்த ரூபமானது இப்போ ரொம்ப மாறி போயிடுச்சு. உடம்பெல்லாம் விஷங்கள்னால கருப்பாகி ரொம்ப இத்தினூண்டு ஒரு சின்ன குள்ள மனிதர்கள் மாதிரி சின்ன மனிதனாக ஆகிட்டான் இவன். ஆஜானுபாகுவாக இருக்கக்கூடியவன். இப்படி உன்னுடைய ரூபமே மாறி போயிடுத்து. உன்னுடைய ரூபம் மறுபடியும் உனக்கு எப்போ வரணும்னு நீ ஆசைப்படுறையோ அப்போ என்னை நீ ஸ்மரிக்கணும். என்னை ஸ்மரித்தது அது மட்டும் இல்லை, இப்போது நான் உனக்கு வஸ்திரம் ஒன்று கொடுக்குறேன், இதை நீ கட்டிக்கோ அந்த சமயத்தில் அப்படின்னு சொல்கிறது. அனேன வாசசாச்சன்னஹ ஸ்வம் ரூபம் பிரதிபத்ஸ்யசே இத்யுக்த்வா பிரததௌ தஸ்மை திவ்யம் வாசோ யுகம் ததா. இந்த மாதிரி இந்த வஸ்திரத்தை நீ இந்த திவ்யமான திவ்யம் வாசா, இந்த திவ்யமான வஸ்திரத்தை நீ கட்டிண்டேன்னா அப்போ உன்னுடைய இந்த பழைய ரூபமானது மறுபடியும் வரும். அதாவது ஆரோக்கியமான, அதே மாதிரி ரொம்ப சௌந்தரியமான,
வீரமான ஆஜானுபாகு அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப வீரமான இந்த பழைய உடலானது உனக்கு மறுபடியும் அது வந்துடும் அப்படின்னு சொல்லித்து அதுக்கப்புறம் ஏவம் நலஞ்ச சந்திஷ்ய வாசோ தத்வா ச கௌரவ நாகராஜஸ்ததோ ராஜன் தத்ரைவாந்தரதீயத அப்படின்னு சொல்லி இந்த வஸ்திரங்களெல்லாம் கொடுத்து இந்த நலனுக்கு வந்து அனுகிரகம் பண்ணி இந்த கர்கோடகன்னு சொல்லக்கூடிய இந்த நாகராஜாவானது அங்கேயே மறைஞ்சு போயிடுதான். அப்படிங்கிறதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாச்சு. இது ஸ்ரீமன் மகாபாரதே அரண்ய பர்வணி நலோபாக்கியான பர்வணி 63 ஸ்ரீஹரயே நமः. ஸ்ரீஹரயே நமः. ஸ்ரீஹரயே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஜய ஜய ஜகதம்ப சிவே ஜய ஜய காமாட்சி ஜய ஜயாத்ரிசுதே ஜய ஜய மகேஷதயிதே ஜய ஜய சித்ககனகௌமுதீதாரே. ஸ்ரீ ஜகதம்பார்ப்பணமஸ்து.